வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு அழகிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். இந்திய நாட்டின் எல்லையில் பாகிஸ்தான் திடீரென்று சீனாவின் 250 ஹொவிட்சர் பீரங்கி வாகனத்தை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய உளவுத்துறை இதனை உறுதி செய்த நிலையில் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடிக்கிறதா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய நாடு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடங்கியது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை இந்திய நாடு பாகிஸ்தான் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள், ராணுவ தளம், விமான தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய நாடு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடங்கியது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை இந்திய நாடு பாகிஸ்தான் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள், ராணுவ தளங்கள், விமான தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன. பாகிஸ்தானும் இந்தியாவை தாக்க முயன்று தோற்று போனது. இதன் காரணமாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தற்காலிகமாக இந்தியா நிறுத்தியது. இருப்பினும் தற்போது வரை பாகிஸ்தான் மாறவில்லை. அவ்வப்போது இந்திய நாட்டை சீண்டி வருகிறது. பாகிஸ்தான் அமைச்சர்கள், எம்பிக்கள் தொடர்ந்தும் இந்திய நாட்டுக்கு மிரட்டல் விடுகின்றனர். இதற்கிடையேதான் தற்போது திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. திடீரென்று பாகிஸ்தான் இந்திய நாட்டின் எல்லையில் அதிநவீன பீரங்கிகளை குவித்து வருகிறது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட உயர் ரக 250 பீரங்கிகளை பாகிஸ்தான் இந்திய நாட்டின் எல்லையில் குவித்துள்ளது. புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், பாகிஸ்தான் இந்த ஹொவிட்சர் பீரங்கிகளை குஜ்ரன்வாலா, சியால்கோட், ஜலால்பூர் ஜாட்டன் மற்றும் அதனை சுற்றிய பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. இதனை இந்திய நாட்டின் உளவுத்துறை கண்டுபிடித்து மத்திய அரசை அலர்ட் செய்துள்ளது. பாகிஸ்தான் இந்திய நாட்டின் கிழக்கு எல்லையில் வடக்கு முதல் தெற்கு பகுதி வரை இந்த பீரங்கிகளை நிலைநிறுத்தியுள்ளது. இது இந்திய நாட்டுக்கான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி இந்திய நாட்டை குறிவைத்து தாக்க பாகிஸ்தான் தயாராகி வருகிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. ஏனென்றால் இந்த ஹொவிட்சர் பீரங்கிகள் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன. சீன அரசின் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனமான நொரின்கோவால் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. 155 மில்லிமீட்டர் பீரங்கி அமைப்புகளை திட்டமிட்ட முறை பாகிஸ்தான் நிலைநிறுத்த தொடங்கியுள்ளது. இந்த ஹொவிட்சர் பீரங்கியிலிருந்து 12.7 மில்லிமீட்டர் மெஷின் கன் பொருத்தி தாக்குதல் நடத்த முடியும். சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த பீரங்கியை வைத்து சுட முடியும். ராக்கெட் வேகத்தில் இயங்கும் VLAP எறிகுண்டுகளை 53 முதல் 72 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை நோக்கி குறிவைத்து தாக்க முடியும். நிமிடத்திற்கு 6 ரவுண்ட்கள் வரை சுட முடியும். இந்த பீரங்கிகள் TCL 181 சக்கரத்தில் இயங்கும். 6x6 ஷான்சி ட்ரக் செசியில் பொருத்தப்பட்டுள்ள இந்த வாகனத்தில் பீரங்கி பொருத்தப்பட்டுள்ளது. அதிவேகமாக இந்த வாகனத்தை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி செல்ல முடியும். மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் வரை இந்த பீரங்கி வாகனம் செல்லும். சகதியில் கூட எளிமையாக இந்த வாகனத்தை கொண்டு செல்லலாம். இதனால் எதிரிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இதனை வேகமாக நகர்த்த முடியும். பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை இந்திய நாட்டின் எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது. இதனால் பாகிஸ்தானின் இந்த நகர்வை உளவுத்துறையும் மத்திய அரசும் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானை மையப்படுத்தி பல்வேறு பயங்கரவாத அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர். அதில் முக்கியமான ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் லஷ்கர்-இ-தொய்பா. இந்த அமைப்பு கடந்த 1980ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. சோவியத் ஆப்கானிஸ்தான் போர்க்காலத்தில் இந்த அமைப்பு உருவானது. ஆப்கானிஸ்தானில் இருந்து சோவியத் யூனியன் வெளியேறிய பிறகு இந்த அமைப்பு இந்திய நாட்டை குறிவைக்க தொடங்கியது. இந்திய நாட்டின் பல்வேறு தாக்குதல்கள் மற்றும் சதி செயல்களில் இந்த அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு உள்ளது. இந்த அமைப்புக்கு பாகிஸ்தான் ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ உளவுத்துறையாக உள்ள ISI-யின் ஆதரவு நிதியுதவி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை இந்திய நாடு மட்டுமின்றி அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக அறிவித்துள்ளது. தற்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் காஷ்மீர் விவகாரம். இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய அடிப்படை பிரச்சனையாக காஷ்மீரில் தொடங்குகிறது. 2025ஆம் ஆண்டு மோதலுக்கு பிறகு எல்லை பகுதியில் பதட்டம் நீடிக்கிறது. நீர் பிரச்சனை. 1960ஆம் ஆண்டில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா 2025 ஏப்ரலில் நிறுத்தி வைத்தது.
இந்த ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக நிறுத்த முடியாது என தொடர்ந்து பாகிஸ்தான் கூறி வருகிறது. விமான போக்குவரத்து கட்டுப்பாடு. பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தனது வான்வெளியை பயன்படுத்தும் தடையை 2026 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. இது தற்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டத்தின் முக்கிய வெளிப்பாடுகளில் ஒன்றாக உள்ளது. தீவிரவாதம் தொடர்பான குற்றச்சாட்டுகள். இந்தியா பாகிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் குறித்து தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. பாகிஸ்தானோ இந்தியா தன்னுடைய நாட்டின் வன்முறையை ஆதரிப்பதாக எதிர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. போர் வருமா? எனவே இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.